இவனையெல்லாம் கூட்டு கேஸ்ன்னு கொண்டு போக கூடாது. பிடிச்ச இடத்துலயே ஷூட் பண்ணிட்டு. ஹாய் ராஜ்நெட் வியூவர்ஸ், என் பேர் ஸ்வப்னா மேனன். நான் வந்து 9லேருந்து 10 வரை இந்த படத்தோடைய கதாநாயகி பேசுகிறேன். அண்ட் இந்த படத்தில் இயக்குனர் வந்துட்டு விஜய் சண்முகவேல் ஐயனார், கேமராமேன் ராஜரத்னம் சார். அவர் வந்துட்டு ஏற்கனவே நிறைய படங்களில் வந்துட்டு கேமரா பண்ணியிருக்காரு. ஹிந்தி, தமிழ், எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்காரு. என்னோட இது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் மூவி. நான் இதுக்கு முன்னாடி மலையாளம் படத்தில் தான் நடிகையாக இருந்திருக்கேன். அண்ட் நான் வந்துட்டு பிரியதர்ஷன் சாருடைய கீதாஞ்சலி அண்ட் இதிஹாசா, வேகம், கதவீடு இந்த படங்கள்லாம் நல்லா இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் லீட், தேர்ட் லீட் அந்த மாதிரி இருந்திருக்கேன். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் வந்து ஒரு ராஜே. அண்ட் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபுல் ஆஃப் லைஃப் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த படத்தில் வந்துட்டு த சப்ஜெக்ட் ஆஃப் த மூவி இஸ் நத்திங் பட் ஒரு ட்ராவல். சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரு ட்ராவல். அந்த ட்ராவல் நடக்கிற பல அபூர்வமான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஒரு ஹைவேலேயே ஷூட் பண்ண ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹைவேலேயே இருக்கும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மூவின்னு போகாமல் இருந்துடாதீங்க. இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்த் வாட்ச் மூவியாக இருக்கும். தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயின்லி இந்த மூவி ஏன் பார்க்கணுன்னா, இப்போ நம்ம நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எந்தூசியாஸ்டிக்கான மூவியாக இருக்கும். லேக் இல்லாமல் இருக்கும். ஸோ கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ராஜ்நெட் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் கதிர் பேசுகிறேன். இது என்னுடைய 3வது படம், 9லிருந்து 10 வரை. இந்த படத்தை வந்து ஹீரோ சினிமாஸுங்கிற ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கு. இந்த படத்துடைய டைரக்டர் விஜய் சண்முகவேல் ஐயனார். இவர் பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டண்ட்டு. இந்த படத்துடைய ஃபோட்டோகிராஃபி ராஜரத்னம் சார். இதோடைய ஹீரோயின் வந்து ஸ்வப்னா மேனன். இந்த படத்தில் வந்து சரவண சுப்பையா சார், செகன் சார், அவன் இவன் ராமராஜன் சார், பாய்ஸ் ராஜன் சார், லிவிங்ஸ்டன் சார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர். ஹீரோயினி கேரக்டர் ஒரு ஆர்ஜே. இவங்களை வந்து சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரை கூட்டு போகிறது தான் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஹீரோவாக இருக்கிறவனா செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லனாக இருப்பேன். அப்புறம் கிளைமேக்ஸ்க்கு முன்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் திருப்பி ஹீரோவாக மாறுவேன். இதுதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது. 2ஆம் தடவை வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்குது. இந்த படத்தில் வந்து காமெடி, த்ரில்லர், லவ் இது 3 கலந்துருக்கு. இந்த படம் வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி திரைக்கு வர இருக்குது. இந்த படத்தை வந்து எல்லோரும் திரையில் வந்து பார்க்கணுன்னு அன்போடு வேண்டிக்கிடுறேன். தேங்க்யூ. ராஜ் நெட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து இந்த 9லிருந்து 10 படத்தோட இயக்குனர் விஜய் சண்முகவேல் ஐயனார். நான் இயக்குகிற முதல் படம் இது. இந்த படம் ஹீரோ வந்து கதிர் அப்படிங்கிறவர். ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்காரு. இது 3வது படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்வப்னா மேனன். மலையாளத்தில் மோகன்லால் சார் கூடலாம் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஹீரோயின். நம்ம படத்தில் தமிழில் கொண்டாந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரேடியோ ஜாக்கி, அவங்க எஃப்எம்மில் வந்து ரேடியோ ஜாக்கி. ஹீரோ வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு டாக்ஸியில். அப்போ இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் ஃபஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக த்ரில்லராக மாறும், லவ் த்ரில்லராக மாறும். லவ் த்ரில்லர் வந்து எண்டில் வந்து ஒரு அழகான பொய்ட்டிக்கோடு இந்த படம் எண்டு முடியும். டோட்டலாக வெவ்வேறு ஜோனலில் ட்ராவல் ஆகி ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. என்னடா இப்படி போகுது இன்ட்ரெஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே. படத்தில் 2 சீன் தாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு சீனு, செகண்ட் ஹாஃப் ஒரு சீனு. ஆனால் படம் வந்து ஜெட்டு வேகத்தில் போய் முடியும். இதில் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு லிவிங்ஸ்டன் பண்ணியிருக்காரு, சரவண சுப்பையா சார் பண்ணியிருக்காரு, நம்ம பாய்ஸ் ராஜன் பண்ணியிருக்காரு, கிரேன் மாணவர் பண்ணியிருக்காங்க, தமிழ்ச்செல்வி பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய நம்ம டைரக்டர் ஜெகன், புதிய கீதை டைரக்டர் ஜெகன் பண்ணியிருக்காரு. பி வாசுவோட அசோசியேட் பி முருகன் அவர் பண்ணியிருக்காரு, நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவன் இவன் ராமராஜன் பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் லிஸ்ட்டு கூட எல்லாம் பெரிய லிஸ்ட்டு தான். நம்ம ஜிகர்தண்டாவோட ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் சார் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சாரோட கேமராமேன் ராஜரத்னம் கேமரா பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்திபன் சாரோட எடிட்டர் சுதர்சன் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ டெக்னீஷியன் லிஸ்ட்டு நல்லா எல்லா பெரிய டெக்னீஷியனும் கோஆப்ரேட் பண்ணி எனக்கு ஒரு அருமையான படத்தை வந்து பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குங்க. அதனால் தயவுசெய்து தியேட்டரில் வந்து அந்த படத்தை பாருங்கள். வர ஜூலை 1ஆம் தேதி எல்லா தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு இமீடியட்டாக எனக்கு வந்து
நீங்கள் வலைத்தளம் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். பெஸ்ட் ஆஃப் லக். ராஜன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோட நேம் தமிழ் செல்வி. நான் இந்த 9-10 வரை மூவியில் வந்து ஹீரோனிக் மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய மூவி பண்ணியிருக்கேன். முத்துன கத்திரிக்காய், கதகளி, கொம்பன், ஆரஞ்சு மிட்டாய், மெட்ராஸ், நிறைய மூவி பண்ணியிருக்கேன். இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பேத்தி இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப நான் அந்த ஏற்றுக்கிட்ட ஒரு கேரக்டர் இது. என்னோடய வயசுக்கு மீறின ஒரு கேரக்டர் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு படம். ஜூலை 1 ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கணும்னு என்னோட விருப்பம். தேங்க்யூ. ராஜ்நெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது சினிமாட்டோகிராஃபர் ராஜரத்னம். இந்த 9-10 வரை படம் வந்து ஒரு டைட்டில் போலயே கதையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனு. படம் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக வந்து ஒரு ட்ராவல் பேஸ் பண்ணது. அதுவும் அந்த ரியல் லுக் வேணுன்றதுக்காக நாங்கள் வந்து நானும் டைரக்டர் பிளான் பண்ணி ஹைவேஸில் ரியல் டிராஃபிக்லேயே 30 நாளும் ஷூட் பண்ணோம். அது எவ்ரிடேயும் ஒரு த்ரில்லான ஷூட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரியல் லொக்கேஷனில் அது அவ்வளோ டிராஃபிக்கில் ஷூட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக விஷுவல் வந்து ஒரு பியூட்டியாக வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் ஒரே வீட்டில் ஒரே இடத்துல நடக்கிற சீக்வன்ஸு. அதில் வந்து லைட்டிங் ட்ராவல் பண்ணி அந்த சீனை நான் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். மொத்தத்தில் இந்த படம் வந்து எங்கள் ஒரு டீம் ஒர்க்கில் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், ஒரு ஜாலி ரைடாக இருக்கும். ஹீரோயினா எவரு அப்படின்னு அவங்க என்கிட்ட வந்து கேட்பாங்க என்ன பேர் சொல்கிறதுன்னு. என் ஹைட்டுக்கு என்னை அனுஷ்கா தங்கச்சின்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லுவேன். திடீர்னு யாரோ ஒருத்தர் இடுப்பு கிள்ளிட்டு ஓடிட்டாங்க. அவ்வளவு காஞ்சி போயிருக்கிறது இங்கே யாரா. நான் ஷூட்டிங் வந்துட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணி ரெம்மா ஆண்டிகிட்ட ஃபோனை கொடுங்க, நான் பேசியே ஆகணும்னுவாங்க. நான் ஒரு நிமிஷமா இந்த காதில் இருக்க ஃபோன் இந்த காதில் மாற்றி குரலை மாற்றி இப்படி பேசிகிட்டு இருப்பேன். என்ன நடுவில் அப்பா வாய்ஸ் வருது அப்படின்னு. ஐயோ அப்பாவுக்கு இந்த வாய்ஸ் வர்றதே பெரிய விஷயமா, நீ கொஞ்சம் நேரம் வைமா ஃபோன் அப்படிலாம். நம்ம வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணுவோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து யார் டைட்டில் சொல்கிறீங்களோ உங்களுக்கு 25,000 ஆன் ஸ்பாட் பேமெண்ட் அப்படின்னா அப்படின்னு போயிட்டு முன்னாடிலாம் போவியான்னு கேட்கக்கூடாது. அப்பப்போ போவேன், அதையும் கட் பண்ணேன் நான். What you gonna do with all that junk inside your trunk? I'ma get you drunk, get you love drunk off my hump.